தமிழக வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு 2000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராஜகோபாலபுரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு அன்புமணி நிவாரண உதவிகள் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழக அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய் நிவாரணம் போதாது என்றும் 3 கட்டங்களாக சேர்த்து மொத்தம் 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அரசு இலவச பொருட்களை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது என்று கூறிய அன்புமணி, புதிதாக ஏரிகளை உருவாக்க வேண்டும் என்று ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளைப் போன்று மழைநீர் வடிகாலை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். வரலாறு காணாத பெரும் மழையால் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இது போன்ற மழை இங்கிருக்கின்ற மக்கள் பார்த்தது கிடையாது என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே சேதங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை. அரசு அறிவித்த ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் நிவாரணம் நிச்சயமாக போதுமானது கிடையாது. முதல் கட்டமாக உடனடியாக 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், 5,000, மொத்தம் 25,000 ரூபாய் குறைந்தது கொடுக்க வேண்டும்.